சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் அனுரவுடன் பேச்சு. கடன் திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முக்கிய முடிவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியே நிலக்கரி ஊழலின் மறைமுக சூத்திரதாரி, நாமல் குற்றச்சாட்டு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ள பௌத்த பிக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. யாழில் காவல்துறை அதிகாரியை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலை. சென்னையில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடவுள்ள பிரதமர் மோடி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஈரானுக்கு எதிராக திரண்ட 40 நாடுகள், ஹோர்மோஸ் நீரிணையை மீட்க கூட்டணி. இனி விரிவான செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவுகூரும் வகையில் உலகளாவிய கிறிஸ்தவ மக்கள் கடைபிடிக்கும் பெரிய வெள்ளி என்றாகும். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளான உயிர்த்த ஞாயிறு பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்றிலிருந்து 3 நாட்களை கிறிஸ்தவ மக்கள் புனித நாட்களாக கடைபிடிக்கின்றனர். இயேசு கிறிஸ்தவ மக்களை தமது உயிரை அர்ப்பணித்ததை நினைவுகூரும் பெரிய வெள்ளி ஆதாரணைகள் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் இன்று இடம்பெற்றுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தற்போதைய அரசு நிதி முகாமைத்துவ நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளின் தற்போதைய நிலை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. வருமானத்தை முறையாக முகாமைத்துவம் செய்தல் மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னைய நிலையை விட அதிக தாங்கும் திறன் கொண்டதாக மாறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் எரிபொருள் விலை மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள வெளிப்புற சவால்கள் குறித்து ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்தார். இந்த சவால்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு அரசு முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் வரவேற்றனர். தற்போது எட்டப்பட்டுள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் எஞ்சிய இலக்குகளை அடைவதற்கான எதிர்கால நகர்வுகள் குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்பாட்டு தலைவர் ஈவான் பாபஜோர்ஜிபு தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உதய கமர்பலவின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு செல்லவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நளின் பண்டார இதனை தெரிவித்துள்ளார். நூல் வெளியீட்டு விழாவில் சஜித் கலந்து கொண்டாரா என்பதை அவரிடம் தான் இதை கேட்க வேண்டும் எனவும் அவர் அங்கு செல்லவில்லை என்றே தான் நினைக்கிறேன் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனக்கு தெரிந்த வகையில் இது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் அவரது உருவத்தை பயன்படுத்தினார்களோ என்று தெரியவில்லை என்றும் அவரால் அங்கு செல்ல முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு சென்றார் என்பதை தன்னால் நம்ப முடியாது எனவும் அப்படி நடக்க வாய்ப்பில்லை எனவும் நளின் பர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவர் எப்படி அங்கு செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்க முற்படுவதோடு அதை ஒரு ஊழலாக அவர் கருதவில்லை என்றார். அவரும் இந்த நிலக்கரி ஊழலுடன் தொடர்பு பட்டுள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நேலம் மாவட்ட கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
பணப்பையை திருடிவிட்டு இதோ திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டு ஓடும் போது கிராமத்தில் உள்ள அனைவரும் திருடனை பிடிக்க பணப்பையை திருடியவருக்கு பின்னால் ஓடுவார்கள். ஆனால் இறுதியில் திருடன் திருடன் என்று கத்தியவர்தான் உண்மையான திருடன். இந்த அரசாங்கமும் அப்படித்தான் செயற்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நிலக்கரி ஊழலை செய்தவர்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஒவ்வொரு கூற்றையும் அவரது நடத்தையை பார்க்கும்போது ஜனாதிபதி நிலக்கரி ஊழலுக்கு பின்னால் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் சம்பந்தப்பட்ட நபரை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்த காலத்திலேயே ஒரு கூட்டு தாபனத்திற்கு நியமித்துள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அவரை ஒரு அமைச்சராக்கி தரம் குறைந்த நிலக்கரி ஊழலிலும் அவரை பாதுகாக்கிறார் என்றால் ஜனாதிபதிக்கு இது ஒரு ஊழலாக தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமாக இந்த ஊழலுக்கு பின்னால் இருப்பது இந்த நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி அனுரவை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க போராட்டத்துக்கு எந்தவித நியாயமான அடிப்படையும் இல்லை என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெகதீச தெரிவித்துள்ளார். அது வரும் அரசியல் நோக்கத்தில் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்குவதற்காக முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிற்சி முடித்த 453 புதிய வைத்தியர்கள் அரசாங்க சேவையில் இணைவதை தடுத்து அவர்களை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் பிணை கைதிகளாக பயன்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதீச தெரிவித்துள்ளார். இந்த வைத்தியர்கள் நியமனங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் சனிக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைகின்றது. இந்த கால எல்லை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். வைத்தியர்கள் விண்ணப்பிப்பதை தடுக்கும் வகையில் யாராவது அச்சுறுத்தல் விடுத்தால் அது குறித்து உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஊடாக விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். குறித்த நேரத்திற்குள் விண்ணப்பிக்காத வைத்தியர்களின் வைத்தியசாலை சேவை மற்றும் சம்பளம் அன்றோடு நிறுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் மீண்டும் அரசு சேவையில் இணைய வேண்டுமானால் அடுத்த 1300 பேர் கொண்ட குழுவுடனேயே இணைய முடியும் எனவும் அப்போது அவர்கள் சிரேஷ்டத்துவத்தை இழந்து பட்டியலின் இறுதிக்கே தள்ளப்படுவார்கள் எனவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். 453 புதிய வைத்தியர்களை பலிக்கடாக்களாக்கி அவர்களை அச்சுறுத்தி தவறான தகவல்களை வழங்கி அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்கும் இந்த செயல் மனிதாபிமானமற்றது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இவருக்கு மஞ்சாமல் சுயாதீனம் முடிவெடுத்து அரசு சேவையில் இணையுங்கள் என அமைச்சர் இளம் வைத்தியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் காவல்துறை அதிகாரியை உளவியந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதன்போது எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் காவல்துறை அதிகாரியை உளவியந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போதும் பிரதான சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் சட்டத்தரணி கேசவன் சயந்தனூடாக நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதனையடுத்து அடையாள அணிவகுப்பை நடத்த உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை கொடிகாமம் கேட்பேரி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற கொடிகாமம் காவல்துறை நிலையத்தில் 2 உத்தியோகத்தர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயம் அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழில் சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பௌத்த பிக்குவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்க சென்ற சிறுமியொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு பௌத்த பிக்குவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமியொருவர் அண்மையில் வீட்டுப்பாவனைக்காக விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு நின்ற பௌத்த பிக்கு ஒருவர் அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும்
செய்யும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய மெழுகுவர்த்தி தாங்கிகள் 777 சேகரிப்பு என முயற்சியில் யாழ்ப்பாண வடமராட்சியைச் சேர்ந்த பெண் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளார். கனடாவில் வசித்து வரும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டையைச் சேர்ந்த குமுதினி கோபாலகிருஷ்ணனே இவ்வாறு உலக சாதனை படைத்துள்ளார். இந்த உலக சாதனை நிகழ்வு கிளிநொச்சி முறைகண்டையில் 3 அடங்கிய நடுவர் குழா மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் குமுதினி கோபாலகிருஷ்ணன் இடம் பிடித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் டிம் அண்ட் சென்னை டபி நிகழ்த்திய 527 மெழுகுவர்த்தி தாங்கிகள் சேகரிப்பு என்ற சாதனையும் இதன் மூலம் குமுதினி கோபாலகிருஷ்ணன் முறியடித்துள்ளார். குமுதினி கோபாலகிருஷ்ணன் கேண்டில்ஸ் பியூட்டி நிறுவனத்தின் இயக்குநராகவும் திகழ்கிறார். தனது 30 வருட கால பயிற்சியின் பலனாக தாய் நாட்டின் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்தமை பெருமைக்குரிய விடயம் என குமுதினி கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி இன்று சென்னையில் ஆதரவு திரட்டி பிரச்சாரம் செய்யவுள்ளார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் எதிர்வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுவையில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி இன்று ஆதரவு திரட்டி பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக இன்று மதியம் 12:35 மணிக்கு டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மோடி சென்னைக்கு செல்லவுள்ளார். மாலை 3:25 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் புதுவை புறப்பட்டு சென்று 4:15 மணிக்கு அங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடவுள்ள நிலையில் இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இதனையடுத்து நாளைய தினம் கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் சென்னை வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுதினம் குறித்த பகுதிகளில் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய கூட்டு நடவடிக்கைகள் குறித்து சுமார் 40 நாடுகள் இணைந்து நேற்றைய தினம் ஆலோசனை நடத்தியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட நாடுகளின் பொறுப்பு என்று தெரிவித்ததை தொடர்ந்து பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜுவெட் கூப்பர் தலைமையிலான இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. ஈரானின் பொறுப்பற்ற செயலால் உலகெங்கிலும் உள்ள வீடுகளிலும் வணிகங்களும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டு ஜுவெட் கூப்பர் சர்வதேச கப்பல் பாதையை ஈரான் முடக்கியுள்ளதாக சாடியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதற்கு ஈரான் எந்தவித கட்டணத்தையும் விதிக்கக்கூடாது என்றும் அனைத்து நாடுகளும் அதனை சுதந்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது. இதேவேளை இந்த நீரிணையை ராணுவ ரீதியாக கைப்பற்றுவது என்பது யதார்த்தமற்றது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரித்துள்ளதாக டாய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் ஈரானின் கராச்சி நகரில் உள்ள ஒரு பாலம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காணொலியை பகிர்ந்துள்ளார். இன்று நடந்த வான்வழி தாக்குதலுக்கு பின் அந்த பாலம் தீப்பற்றிய புகை மேகத்துடன் சிதறி விழுவது காணப்படுகிறது. இதற்கு முன்பு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இந்த தாக்குதல் குறித்து தங்களுக்கு தகவல் இல்லை என்று தெரிவித்திருந்தது. இப்போது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பானது என டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டுவது போல் தெரிகிறது. ஈரானின் மிகப்பெரிய பாலம் சிதறி விழுந்துவிட்டது, இனி ஒருபோதும் பயன்படுத்த முடியாது எனவும் இன்னும் பல நடவடிக்கைகள் தொடரும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். மிகவும் தாமதமாகிவிடும் முன் ஈரான் உடன்படிக்கைக்கு வரவேண்டிய நேரம் இது எனவும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். இல்லையெனில் ஒரு பெரிய நாடாக மாறக்கூடிய அதன் மீதமுள்ள எதுவும் எஞ்சாது என்றும் அவர் தனது சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் அனுரவுடன் பேச்சு. கடன் திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முக்கிய முடிவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியே நிலக்கரி ஊழலின் மறைமுக சூத்திரதாரி, நாமல் குற்றச்சாட்டு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ள பௌத்த பிக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. யாழில் காவல்துறை அதிகாரியை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலை. சென்னையில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடவுள்ள பிரதமர் மோடி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஈரானுக்கு எதிராக திரண்ட 40 நாடுகள், ஹோர்மோஸ் நீரிணையை மீட்க கூட்டணி. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.